தம்ப்நெயில் பார்த்தவொடனே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இல்லைங்க. ஆமாங்க, இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. எங்கே மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற கோல்டு ரிலேட்டிவ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சரிங்களா? அம்மா திருப்பதிலேருந்து வந்திருக்காங்கங்க. ஏன்னா நவராத்திரி கொலு வச்சுருக்காங்க தங்கச்சி அவங்க. அது இல்லாமல் தங்கச்சி ஜெர்மனிலேயும் வந்திருக்காங்க. அது இல்லாமல் அம்மாவுக்கு நிறைய ப்ராப்ளம், காலில் வேறே வலி இருக்குது. சரி, மூட்டு வலி இருக்குது, சென்னையில் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் வாமான்னு நான் வர சொல்லியிருந்தேன். சரி, அம்மா வந்தாங்கன்னுட்டு கொஞ்சம் மசாலா போண்டா இதெல்லாம் பண்ணியிருந்தேன். சாப்பிட்டு அம்மா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். அம்மா அத்தாக்கான்னா ஒரு 3 நாள் முன்னால் வந்தாங்க எங்கள் மாமியாருக்குன்னா. சரி அன்னிட்டு அவங்க டிஃபன் மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டு வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனாங்க. அங்கே எல்லாம் ட்ரீட்மெண்ட், அங்கே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னுட்டு ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு அம்மா பக்கத்தில் ஆனந்த பவன் இருந்துச்சு. சரி, டிஃபன் மாதிரி ஏதாவது சாப்பிட்டு நைட் ஆகிடுச்சு. ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு அம்மாவுக்கு ஃபஸ்ட் டைம்ங்க நான் அம்மாவோட வருது. இது மாதிரி அம்மாவை ரெஸ்டாரண்ட்டு கூட்டின்னு சாப்பிட்றது. சரி, அவங்களுக்கு என்ன வேணும்னுட்டு சாப்பிட வச்சுட்டு நான் அங்கேருந்து ஹாஸ்பிட்டலேருந்து வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப திருப்பதிலெல்லாம் பார்த்தாங்க. அந்த கால் வலி எங்கேயுமே கம்மி ஆகலாமா, எனக்கு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லி நின்றாங்க. சரி, கால் முட்டி எதுவும் தேயலை, கீழே உட்காரக்கூடாது, ப்ளஸ்ஸு ஸ்டெப்ஸு ஏறி இறங்காமல் இருந்தால் போதும்னாங்க. சரி, அம்மாவுக்கு என்ன வேணுமான்னுட்டு அதெல்லாம் வாங்கிட்டு நான் பசங்களுக்கு என்ன வேணுமோ வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டோம். மறுநாளும் அத்தா வந்துட்டாங்க கிராமத்துலேருந்து. சொல்லிட்டு இருந்தேன் இல்லை, அத்தாவோட செயின் உடஞ்சிச்சா என்ன சொல்லணும், கட் ஆகிடுச்சு. முத்து பவளம் மாலை செயின் அது கட் ஆகிடுச்சு. அது மாற்றணும் அன்னிட்டு கோல்டு ஷாப்பிங் போகலான்னுட்டு தான் கிளம்பிட்டு இருந்தோம். சரி, அம்மா வந்தாங்க. சரி வாங்கம்மா நீங்களும் கோல்டு ஷாப்பிங்கன்ட்டு அம்மா கூட எடுத்து எல்லோரும் காரில் தான், எங்கள் ஹஸ்பண்ட் தான் கூட்டின்னு போய் நின்றார். ஃபஸ்ட்டு நாங்கள் போனது புருஷவாக்கம் போனாங்க. புருஷவாக்கம் லலிதா ஜுவல்லரி தாங்க இது. இங்கே எனக்கு இவங்களுக்கு எங்கள் அத்தா நானும் அம்மா நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்தோம். அவங்க நினச்ச மாதிரி கலெக்ஷன் லலிதா ஜுவல்லர்ஸில் அங்கே புருஷவாக்கமில் இல்லை. சரி அன்னிட்டு அங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம். நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது, ஆனால் அத்தாவுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை. நவராத்திரி இல்லைங்க, கொலு வச்சு நின்றாங்க புருஷவாக்கம் லலிதா ஜுவல்லரில். அங்கே கொலுவெல்லாம் வச்சு நின்றார். ஐயர் பூஜை பண்ணிட்டு இருந்தார். நாங்கள் 10:30 மணிக்கே போயிட்டோம். சரி, அங்கே அந்த கலெக்ஷன்ஸ் எதுவும் பிடிக்கலான்றதுக்குள்ளே திருப்பி புருஷவாக்கம்லேருந்து அண்ணா நகர் வந்தவங்க. இது அண்ணா நகர் லலிதா ஜுவல்லரி 2 ஷோரூமுக்கு போனாங்க. ஏன்னா நாங்கள் ஒரு மாடல் ஆல்ரெடி மனசுக்குள்ளே வச்சுருந்தோம், அந்த மாடல் வாங்கணுன்றதுக்காக தான் போனவங்க. இது அண்ணா நகர் லலிதா ஜுவல்லரி, இது பெரிய ஷோரூமுங்க. சரி அன்னிட்டு இங்கே கிடைக்கும், இங்கே இருக்கும் அன்னிட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு திருப்பி இங்கே ட்ராப் பண்ணிட்டு போனாங்க. இதுதாங்க அத்தாவோட செயின். இது மாதிரி பிடிச்சி கட் ஆகிடுச்சு. அவங்க கிராமத்தில் போட்டு நின்றாங்களா. போட்டு இருக்கும்போது பயிரெல்லாம் இருக்குல்ல, அந்த பயிரெல்லாம் பார்க்கும்போது எங்கோ அது எப்படியோ கட் ஆகிடுச்சு. அப்படியே ஜாக்கெட்டுக்குள்ளே அப்படியே தொங்குதுன்னு சொல்லி நின்றாங்க. சரி அன்னிட்டு அதெல்லாம் இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு தான் நம்ம இது மாற்றிட்டு மேல்கொண்டு எவ்வளோ ஆகும்னுட்டு சொல்கிறேன் பாருங்கள். அங்கே போயிட்டு ஒரு சில மாடல்ஸ் தான், வயசானவங்க போடுற மாதிரி ஒரு சில மாடல்ஸ் எடுத்து காட்டினாங்க அவங்க. அதில் எங்களுக்கு பெஸ்ட்டாக தோணிச்சு இந்த பேட்டர்ன் தான். ஆல்ரெடி இது ஒரு ஐடியா இருந்துருச்சு, லக்ஷ்மி காசு மாலை மாதிரி 2 லேயரில் காசாக வரும். அந்த காலத்தில் இது மாதிரி மாடல் அன்னிட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு வாங்கணும்னுட்டு. அவங்களும் இங்கே இருக்கிற கலெக்ஷன் எல்லாம் எடுத்து காட்டிட்டு தான் இருந்தாங்க. இவளை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் 3 பவுன் தான் இருக்குது, பார்வையாக இருக்குது இல்லைங்க, 3 பவுன் தான் இருக்குது. அடுத்தது இது மாதிரி குண்டாக ப்ளைன் குண்டு வச்ச மாதிரி இந்த செயின் மாதிரி பார்த்தாங்கங்க. இது 1.5 பவுன் இருக்குது, அந்த 12 கிராம் கிட்ட இருக்குது, 1.5 பவுனில் இருந்துச்சு. இதுக்கு கொக்கி போட்டு நம்ம ஒரு டாலர் மாதிரி போடலாம். கொக்கி இருக்குது இதுக்கு, தெரியுதுங்களா, அந்த கொக்கி மாதிரி. சரி, அப்புறமா இந்த காசு இது ட்ரை பண்ணுங்கம்மா, அதையும் ட்ரை பண்ணுங்க, நம்ம பட்ஜெட்டில் எது வரும் அந்த முத்து பவள மாலை கொடுத்துட்டு மேல்கொண்டு எவ்வளோ கொடுக்கணும் பார்க்கலான்னுட்டு பார்த்தா இது 2 பவுனுக்கு மேலே இருக்குங்க. 2 பவுன் இருக்கிறதுனால நம்மளது அத்தாவோட அந்த முத்து பவள மாலை 1.5 பவுன் தான், 12 கிராம் கூட இல்லை, 1/2 கிராம் கம்மியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இதுக்கு இன்னும் மேல்கொண்டு நம்ம 4.5 கிராம் 5 கிராம் கிட்ட மேல்கொண்டு போட வேண்டியதாக இருக்குது. எப்படிப்பா சமாளிப்போன்ட்டு அங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய மாடல்ஸ் எடுத்து பார்த்தோம். ஆனால் லாஸ்ட்டில் அவங்க போன ஒரு 1/2 ஹவரில் இது 2 தான் ஃபைனல் பண்ணாங்க.
பண்ணிவிட்டு எங்கள் அத்தாவுக்கு போட்டோம். இந்த செயின் போட்டேன். ஐயா இது நல்லாவே இல்லை. அவங்க ஒரே வார்த்தை, இது பிடிக்கல, எனக்கு அந்த காசு மாதிரி லக்ஷ்மி காசு மாதிரி இருக்குல்ல அந்த மாலை தான் வேணும்னுட்டு அடம் பிடிச்சிக்கிட்டாங்க. நம்ம எடுத்துன்னு போன காசு வேறு. அங்கே போயிட்டு பட்ஜெட்டு பத்தலை. அங்கேருந்து அவங்க பையனுக்கு ஃபோன் பண்ணோம். அப்புறமா எங்கள் ஹஸ்பண்டு, சரிம்மா நான் எப்படியோ ஒரு ரெடி பண்ணுறேன், எங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரியே வாங்கி கொடுத்துடுவேன்னு சொன்னாங்க. அப்புறமா அவங்க கழுத்துலவும் போட்டு பார்த்தோம். எல்லோரும் 3 பேர் ட்ரை பண்ணி பார்த்தோம். நல்லா தான் இருந்துச்சு, பார்வையாக இருந்துச்சு. நான் ஆல்ரெடி சொல்லி நின்றேன், அக்காவுக்கு இருக்குது தங்கச்சிக்கு இருக்குன்னுட்டு. சரி எப்படியோ அவங்களும் இது பிடிக்கும்ன்றாங்க. அவங்களது 12 கிராம் தான், 1.5 பவுன்லனே வருது. இந்த 2 பவுனுக்கு கொஞ்சம் மேல் கொண்டு இருக்குது. இது ஒரு அரை பவுன் ஜாஸ்தி இருக்குது. அரை பவுன்னாலும் இப்போ இருக்கிற கோல்டு ரேட்டு 10,530 ரூபீஸுங்க பர் கிராமு. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ ரேட்டு ஏறுது இல்லை. ஒரு கிராமுக்கே 10,500 கிட்ட 4.5 கிராம் 5 கிராம் கிட்ட நம்ம மேல் கொண்டு போடணும் போது 50,000 மேலே எங்கேயோ போயிடும். சரி ஆனாலும் நானும் கழுத்தில் போட்டு பார்த்தேன், எனக்கு நல்லா இருந்துச்சு. எங்கள் அம்மாவும் அத்தாவும், எனக்கு அப்புறமா உனக்கு தானேம்மா, உனக்கும் நல்லா இருக்குது, நீயே இதையே எடுத்துக்கலாம், போனால் கூட போயிடுச்சு அன்னிட்டு எங்கள் அத்தாவும் சொல்லிட்டு இருந்தாங்க. அத்தா ஊரில் குலுக்கு சீட்டி மாதிரி போடுவாங்க கிராமத்தில். அதுலேருந்து ஒரு 25,000 அவங்க எடுத்துன்னு வந்துருந்தாங்க. அத்தா பணம் அவங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சது. அவங்க அங்கே ஊரில் எல்லாம் நம்மளுக்கு செடியில் வர்றதெல்லாம் அவங்க விற்றுடுவாங்க. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் பணம் வரும், ஏதோ வேலை பண்ணுவாங்க. அதுலேருந்து ஒரு 25,000 என்னவோ குலுக்கு சீட்டி மாதிரி வந்துச்சு. அதை எடுத்துகிட்டு வந்தாங்க. மேல்கொண்டு நாங்கள் அவங்க பையன், அதான் என் ஹஸ்பண்ட் 42,000 மேல்கொண்டு போட்டு இது வாங்கி கொடுத்தோங்க. இது பாருங்கள் எவ்வளோ பார்வையாக இருக்குது. வெறும் 3 பவுன் தான் இருக்குங்க. நம்புவீங்களா? வெறும் பார்வையாக இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதுக்கு தான் அம்மா கழுத்தில் போட்டு, என்னம்மா எப்படி எடுக்கிறேம்மா, இது பாரு 3 பவுன் தான் இருக்குது, அழகாக இருக்குது பாருமான்னுட்டு அம்மா கழுத்தில் போட்டு சரி ஃபைனல் பண்ணிட்டோம். அடுத்தது அத்தாவோட செயின்ஸ் காட்டினேன் இல்லை, அது அவங்க இப்போ செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நல்லா பியூரு கோல்டு தானா இல்லையா அன்னுட்டு. அப்புறம் அந்த பவளம் முத்து அதெல்லாம் உடச்சி எடுத்துகிட்டு ஆச்சாரி கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு அதெல்லாம் உடச்சி எடுத்து கொடுத்துட்டு அந்த ஆச்சாரி இருக்காருன்னாங்க அண்ணா நகரில் கீழே பேஸ்மெண்ட்டில் சில்வர் கலெக்ஷன் இருக்குது. நான் ஆல்ரெடி ஷூட் எடுத்திருக்கேன், என்னோடய ஹாரம் கூட அங்கே தானே வாங்கினோம். என்னடா இங்கே சில்வர் கலெக்ஷன் இல்லையே, மேலே டைமண்ட் இருக்குது, இன்னும் சில்வர் கலெக்ஷன் எங்கே இருக்குதுன்னு நினச்சோம். எனக்கு தெரியல, கீழே பேஸ்மெண்ட்டில் இருக்குது சில்வர் கலெக்ஷனு. பார்த்திங்கல்லங்க 11 கிராம் 11 கிராம் 590 மில்லிகிராம்ஸ் தான் இருக்குது. அப்படின்னா 12 கிராம் என்ன தானே 1.5 பவுனு, 11 கிராம் கிட்ட தான் இருக்குது அத்தாவோடது. அதெல்லாம் கராய் வச்சுட்டு எல்லாம் பார்த்தா சரி அன்னிட்டு இன்னும் நம்மளுக்கு மேல் கொண்டு 5 கிராம் கிட்ட போடணும், 5 கிராம் கிட்ட போடணும். சரி அன்னிட்டு அதான் பார்த்துட்டு இருந்தோம். எங்கள் ஹஸ்பண்ட் ஒரு 1/2 hour வெயிட் பண்ணுங்கம்மான்னு சொன்னாங்க, உட்காந்துருந்தோம். இந்த செயின் கூட நல்லா இருந்துச்சு. இது 2 பவுன் கிட்ட இருந்துச்சு. இதையும் பாருங்கள், ப்ளைன் பால்ஸ் செயினும் சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த செயின் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சின்னு இருந்துச்சு. ஒன்றும் இது எடுத்துக்கலாம், இல்லை அந்த காசு மாதிரி எடுத்துக்கலான்னு பார்த்தோம். இது 1.5 பவுனுக்கு மேலே இருந்துச்சு, 1 கிராம் அப்படி இப்படி. இது வேண்டான்னுட்டாங்க. இது குட்டி பால்ஸாக இருக்குது, ப்ளைன் பால்ஸ்ன்னுட்டு. இதையும் நல்லா இருந்துச்சு, அதையும் நல்லா இருந்துச்சுங்க. இந்த பால்ஸ் கட்டையாக நம்மளுக்கு கழுத்தில் போட்டால் நல்லா இருக்கும் ட்ரெஸ்ஸஸ்க்கு எல்லாத்துக்குமே. அப்புறமா அம்மா கிட்ட கொடுத்துட்டு அந்த பணமெல்லாம் கவுண்ட் பண்ண சொல்லுங்கம்மான்னு சொல்லிட்டு பணம் கவுண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் எடுத்துன்னு போனது சொன்னேன்ல, ஹஸ்பண்ட் 20,000 கொடுத்தாங்க, எங்கள் அத்தா 25,000 45,000 தாங்க நான் எடுத்துன்னு போனது. அப்புறமா அங்கே போனதுக்கப்புறமா அதே வேணும்னுட்டு எங்கள் அத்தா அடம் பிடிச்சதுனால திருப்பி எங்கள் ஹஸ்பண்டு கார்டில் போட்டார். அங்கேருந்து திருப்பி கார்டு மேல் கொண்டு எல்லாம் போட்டு எப்படியோ மேலே கீழே எப்படியோ கஷ்டப்பட்டுட்டு இந்த லக்ஷ்மி காசு மாதிரி, இது மாலை என்ன சொல்லணும், காசு மாலைன்னு சொல்லணுமா இல்லை காசு செயின்னு சொல்லணுமா தெரியல. இந்த பேட்டர்னில் தான் வாங்கியிருக்கோங்க. இது 2 கிராம் கொஞ்சம் மேல் கொண்டு இருக்குது. இங்கே ஆஃபர்ஸ் நிறைய போட்டிருக்காங்கங்க. வெறும் 3%லவே சூப்பரான பேங்கிள் கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கு மட்டுமே இல்லைங்க, இந்த செயின் 12% இருந்துச்சு எங்கள் அக்கா அவங்க வாங்கும்போது. இப்போ 8%க்கே வருதுங்க இந்த செயின். இப்போ நான் வாங்கியிருக்கிறது வெறும் 8%ல் நம்மளுக்கு இந்த காசு மாலை ஆஃபர் 4% கிட்ட கம்மி பண்ணியிருக்காங்க. இதுக்கு மட்டுமே இல்லை, எல்லாத்துக்குமே தாலி செயினுக்கு கூட 1%லேருந்தே ஸ்டார்ட் அங்கே இருக்குங்க. நல்லா இருந்துச்சு. எல்லா மாடல்ஸ் நல்லா இருக்குங்க. லலிதா ஜுவல்லர்ஸ்லாம் எல்லாமே வேஸ்டேஜ் கம்மி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ
நிறைய சிஸ்டர்ஸு அக்கா லலிதா ஜுவல்லர்ஸில் கோல்டு நல்லா இருக்கா, அந்த பியூரிட்டி நல்லா இருக்கான்றாங்க. நான் எவ்வளோ வாட்டி மலபாரில் கூட செக் பண்ணியிருக்கேன். என்னோடய ஹாரம் அது மாதிரி அவங்க எல்லோரும் கமெண்ட்டில் கேட்குறதுக்குள்ளே எனக்கே பயம் வந்துடுச்சு. என்னோடய ஹாரம் அங்கே தானே வாங்கியிருக்கேன்னுட்டு மலபாரில் எடுத்துன்னு போய் நான் செக் பண்ணேன். ஆவடி மலபார் ஜுவல்லர்ஸில். கரெக்டாக தான் இருக்குங்க. நம்பி வாங்கலாம் எனக்கு தெரிஞ்சவருக்கு. அடுத்து அப்புறமா உங்களோட பர்சனல் சாய்ஸ் தான். நீங்கள் பிடிச்சா உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் லலிதாவில் வாங்கிக்கோங்க. நான் வந்து என்னோடய ஹாரம் எடுத்துன்னு போய் நான் மலபாரில் பியூரிட்டி செக் பண்ணால் கிளியராக பியூரிட்டி இருக்குது. 22 கேரட் அப்படியே இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அதுக்கு தான் இங்கே தான் லலிதாவுக்கு தான் வந்தேன். அப்புறமா இதெல்லாம் வச்சு அம்மா கையில் தான் வாங்க சொன்னேன். அம்மா நீங்கள் வாங்குங்கன்னுட்டு அம்மா கையில் வாங்கினிருந்தேன். இந்த சிஸ்டர் கூட நல்லா எல்லா மாடல்ஸும் எடுத்து அவ்வளோ நிதானமாக காட்டிகிட்டு இருந்தாங்க. சூப்பர் இந்த சிஸ்டர் கூட. அப்புறமா அங்கே கொலு வச்சுருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லைங்க நவராத்திரிக்கு. அங்கே பிள்ளையார் சிலை கூட இருந்துச்சு. அங்கே சாமிக்கிட்ட கூட வச்சு அம்மா கும்பிட்டு எனக்கு கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இது வந்து அக்கா போட்டுன்னு இருப்பாங்க, தங்கச்சி போட்டுன்னு இருப்பாங்க. சேம் பேட்டர்ன். இது அக்காவுக்கு தங்கச்சிக்கு 2 பேருக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு இல்லையேன்னுட்டு ஒரு ஃபீல் இருந்துச்சு எனக்கு. சரி இப்போ எங்கள் அத்தா மூலமாக எனக்கு வந்துடுச்சுன்ற மாதிரி அவங்க வந்து நீயும் எடுத்துக்க, எனக்கு எடுத்த உனக்கு தானே பின்னாலான்னுட்டு அவங்களும் சரி அன்னுட்டு இதே எடுத்துக்கன்னு சொன்னாங்க. எங்கள் அத்தாவோட காசு எங்கள் ஹஸ்பண்டு 2 பேர் சேர்த்து வாங்கியிருக்காங்க. அங்கிருந்தே எங்கள் அத்தா சொல்லிட்டு இருந்தாங்க, உனக்கு நல்லா இருக்குது, நீயே எடுத்துக்கோ, நீயே போட்டுக்கோ, நான் கிராமத்தில் எடுத்துன்னு போய் நான் போட மாட்டேன், இது உனக்கு தான்னுட்டு. எங்கள் அத்தா எனக்கு தெரிஞ்சவருக்கு பாவம் எது வாங்கினாலும் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் வாங்குவாங்க. எது 1 ரூபாய் சேர்த்து வச்சாலும் எங்களுக்காக தான் சேர்த்து வைப்பாங்கங்க. இவ்வளோ வயசாகிடுச்சு. அந்த கிராமத்தில் எல்லா வேலையும் செய்வாங்க பாவம். எல்லாம் 1 ரூபாய் இருந்தாலும் அவங்க வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. நிஜமாகவே இது மாதிரி அத்தா கிடைக்கிறதுக்கு எவ்வளோ அதிருஷ்டம் இருக்கணும். ஆனாலும் பாட்டி இல்லை அதனால் அப்பப்போ நான் கற்றுவேன். ஆனாலும் திருப்பி எனக்கே கொஞ்சம் இதுவாக இருக்கும். எங்கள் அத்தான்னா கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் தான் பாவம். எதுவும் தெரியாதுங்க அவங்களுக்கு. ரொம்ப காது வேற கேட்காது. சரி அதெல்லாம் வாங்கிட்டு முடிச்சுட்டு வந்து அங்கேயே லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு போகலாமன்னுட்டு மீல்ஸுன்னு புரட்டாசி மாதம் இல்லை நீஸ் எதுவும் சாப்பிட மாட்டோம். அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட்டெல்லாம் அவங்களுக்கு சாப்பிட வச்சுட்டு நானும் சாப்பிட்டு அங்கேருந்து பெரம்பூர் வந்தோங்க. அண்ணா நகர்லேருந்து பெரம்பூர் வந்தோம். பெரம்பூர் பார்க்குறதுக்குள்ளே எங்கள் அம்மா தங்கச்சி வீட்டுக்கு போயிடுறேன், நான் அப்படியே போகிறேம்மா தங்கச்சி வீட்டுக்கு போகிறேன்னுட்டு அவங்க சரின்னுட்டு அங்கேருந்து தங்கச்சி வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. நானும் எங்கள் அத்தா இப்படி வந்துட்டோம், எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இது தாங்க நான் வாங்கினது லலிதா ஜுவல்லர்ஸில். பாருங்கள் காட்டுறேன். காசு மாலை மாதிரி நல்லா இருந்துச்சுங்க. 2 பவுன் 16 கிராம் 800 மில்லி இருக்குது. 2 பவுனுக்கு 1 கிராம் மேல் கொண்டே, கொஞ்சம் கம்மி நினச்சிக்கோங்களேன், மேல் கொண்டே இருக்குது. நல்லா கெட்டியாக சாலிடாக இருக்குது. அந்த செயின் பேட்டர்ன் கூட ஒரு ட்ரெடிஷ்னலான பேட்டர்னு. 8% தான் பட்டுச்சுங்க. நம்மளோட காசு எல்லாம் போயிட்டு 67,000 மேல் கொண்டு நாங்கள் போட்டோம். ஏன்னா 5 கிராம் ஏறிடுச்சு இல்லை. அத்தாவது வந்து 11.5 கிராம் தான் இருந்துச்சு அவங்க பழைய செயின்னு. மேல் கொண்டு நம்ம போட்டோம் இல்லை, நம்ம போட்டு தானே வாங்கினோம். 1 கிராம் 10,500 ரூபாய் கிட்ட இருக்குது. ஸோ நாங்கள் வந்து 67,000 மேல் கொண்டு போட்டு இது வாங்கியிருக்கோங்க. இது எப்படி இருக்குது, இந்த செயின் நல்லா இருக்கா? நாங்கள் 3 பேர் கழுத்தில் போட்டு பார்த்தவங்க. எங்களுக்கு நல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. இது ஒரு ட்ரெடிஷ்னலான பேட்டர்ன் தான், நல்லா இருக்கும். யாராக இருந்தாலும் லைட் வெயிட்டு, பார்க்குறதுக்கு வெயிட்டாக இருக்கும். 1.5 பவுனில் தாங்க இருந்துச்சு நாங்கள் பார்க்கும்போது. நான் வாங்கும்போது இன்றைக்கி 2 பவுன் இருந்துச்சு. சரி கடவுள் நம்மளுக்கு 1/2 பவுன் மேல் கொண்டு போட்டே வாங்கிக்கோ கெட்டியான்னு கொடுத்தாருன்னு நினச்சிக்கிட்டேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எங்கள் அத்தா கழுத்தில் வந்த உடனே போட்டுட்டேன். சரி அன்னுட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது இந்த செயின். கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு 2 பவுனில் வாங்கணும் பெரியவங்களுக்கு, இல்லை நீங்களும் அவங்களுக்கு அப்புறமா போட்டிக்கணுன்னா சூப்பரான பட்ஜெட்டான பேட்டர்ன் தாங்க இது. கெட்டியாக இருக்கும். 2 லேயர் இருக்கிறதுனால ஒரு சைடு லக்ஷ்மி அம்மன் உருவம் இருக்கும், பேக் சைடு வந்து அவங்களோட சிம்பிள் இருக்கும். கெட்டியாக காயின்ஸாக நல்லா இருக்குதுங்க. இந்த விலாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த செயின் எப்படி இருக்குன்னுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நம்ம சேனலுக்குள்ளே வந்த சிஸ்டர்ஸ் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற இது மாதிரி கோல்டு ரிலேட்டிவ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஜிஆர்டியில் நான் இப்போ ஆஃபர் பற்றி சொல்லிட்டு இருந்தேன், புரியல சிஸ்டர்ன்னுட்டு கமெண்ட்டில் கேட்டுருந்தாங்க. ஒன்றும் இல்லைங்க, எவ்வளோ கிராம் கோல்டு வாங்கினா அவ்வளோ கிராம் சில்வர் ஃப்ரீ, 100 ரூபீஸ் லெஸ் பண்ணுவாங்க, அவ்வளோதான்.